நான் எனது ஆட்சி திருமதி வள்ளியம்மாள் அவர்களை பற்றி எனது அனுபவங்களில் ஒரு சில எண்ணங்களை பதிவு செய்யலாம் என ஆசைப்படுகிறேன். எனது ஆட்சி திருமதி வள்ளியம்மாள் அவர்கள் திரு குமாரசாமி பிள்ளை வக்கீல் குமஸ்தா அவர்களுக்கும் சிவகாமி அம்மாள் அவர்களுக்கும் மகளாய் பிறந்தாள். திரு வி.கே. விஸ்வநாத பிள்ளை அவர்களை தன் கணவராக ஏற்று 6 பிள்ளைகளின் தாயாகவும் 7வது பிள்ளையாக என்னை வளர்ப்பு பிள்ளையாகவும் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய ஒரு பெரிய கடவுள் என்றால் எனது வள்ளியம்மாள் ஆட்சியாகும். எதை கேட்டாலும் எனக்காக தனியாக தரக்கூடிய ஒரு எடுத்து ஒழித்து வைத்து எனக்காக தரக்கூடிய ஒரு தனித்தன்மை வாய்ந்த என் மீது அன்பும் பாசமும் காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் உடைய ஒரு மகான் என்றால் வள்ளியம்மாள் ஆட்சியாகும். என் வாழ்க்கையிலே தாய் தந்தையை விட ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் என்றால் ஈருடல் ஒரு உயிர் என்று சொல்வார்கள். அதே போலதான் 2 உடலாக இருந்தாலும் எனக்கு உயிர் தந்தவர்கள் என்றால் எங்களுடைய ஆட்சிதான். அன்னார் தனது 74 வயதில் இறைவனிடம் போய் சேர்ந்தார். அவள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டப்பட்ட நேரத்திலும் நல்ல நேரத்திலும் எல்லா குடும்பத்திற்கும் ஒரு பெரிய குத்து விளக்காக ஒளியேற்றியவள். கூட்டு குடும்பம் என்றால் இரணியல் ஊரிலே சமுதாயமே புகழக்கூடிய அளவிலே ஒரு நல்ல ஒற்றுமையான குடும்பம் என்றால் வள்ளியம்மாள் ஆட்சியுடைய குடும்பம் என்றால் அது எங்களுடைய சந்ததிகளுக்கெல்லாம் என்றும் அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். அன்னார் என்னை எடுத்து வளர்த்தது மட்டுமில்லாமல் அவர்களது பிள்ளைகளுக்கு செய்தது போல் பேர குழந்தையாக என்னை என்னுடைய காலத்துக்கு பிறகு அவர் நன்றாக வாழ வேண்டும் என்று அவளுடைய சொத்தில் 36 சென்ட் நிலத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்களுடைய பிள்ளைகளிடம் எல்லாம் கூப்பிட்டு சொன்னார்கள். என் காலத்துக்கு பிறகு அவன் கஷ்டப்படக்கூடாது, எனவே அவனுடைய வாழ்க்கை தெளிக்க வேண்டும் என்பதற்காக 36 சென்ட் வயலினை என் பெயருக்கு கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய பெரியப்பா அவர்களை கூப்பிட்டு ஆட்சி சொன்னார்கள். அவர்களும் அதைப்போல் கடைசி காலங்களில் செய்து தந்தார்கள். இதெல்லாம் ஒரு தாய் தந்தை ஒரு பிள்ளைக்கு செய்யக்கூடிய கடமையை விட தன் பேரனுக்கு உலக வரலாற்றிலே இதைப்போல் எங்கும் நடந்தது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். கடைசி நேரத்தில் கூட ஆட்சியானவள் இறைவனிடம் சேரும்போது கூட எங்களிடமெல்லாம் கூப்பிட்டு சொன்னார்கள், நான் இறக்கவில்லை, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், என் உடல்தான் உங்களுக்கு பார்க்க முடியாதே தவிர நீங்கள் என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் பார்க்க வருவதாக இருந்தால் நமது குலதெய்வம் அருள்மிகு கருப்பாறை பகவதியம்மன் ஆலயத்திலே தேவியிடம் நான் சரணடைவேன் என்று உயிரோடு இருக்கும் பொழுதே எங்களிடமெல்லாம் சொன்னார்கள். உண்மையிலேயே அதை போல இன்று வரை அவர்கள் எங்களுக்கு உடலால் பார்க்க முடியாட்டாவிலும் என்னை பொறுத்தவரை என் உயிரோடு தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கஷ்டத்திலையும் என்னை அவர்கள் மேலும் மேலும் தூக்கி தூக்கி விடுகிறார்கள். இன்றைய நல்ல நிலைமையில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அதற்கு முக்கிய பங்கு வள்ளியம்மாள் ஆட்சியாகும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்துகிறேன். நாங்களும் ஆட்சியின் நினைவாக இரணியல் வள்ளியம்மாள் நினைவு அறக்கட்டளை என்ற ஒன்றினை நிறுவி நமது குலதெய்வம் அருள்மிகு உடுப்புறை நாகரம்மன் கோவிலில்
வைகாசி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை வள்ளியம்மாள் அறக்கட்டளை சார்பாக கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக அன்னதானமும் கோயில் சிறப்பு பூஜைகளையும் நடத்தி வருகிறோம். அதே போன்று 2010ஆம் வருடம் அருள்மிகு கருப்பாறை பகவதி அம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று விழா நடக்கும் அந்த 10 நாட்களில் வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று வள்ளியம்மாள் அறக்கட்டளை சார்பில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடத்தி கொண்டு வருகின்றோம். இதெல்லாம் ஆட்சி உடல் மறைந்தாலும் ஆட்சியின் புகழ் எங்கள் காலங்களிலும் எங்களுக்கு பிறகு எங்களது பிள்ளைகளின் காலத்திலும் கண்டிப்பாக இப்படி ஒரு ஆன்மா இருந்தது என்று என்னுடைய பேத்தி வரைக்கும் கண்டிப்பாக இந்த செய்திகள் சென்று சேரும் என்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றி.